viewers, welcome to my channel SBO Castle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல் உடைய பேசிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். நீங்க எக்ஸல் பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கீழே இருக்கிற இந்த ஸ்டார்ட்ல கிளிக் பண்ணி இந்த சர்ச் பாக்ஸ்ல எக்ஸல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். இந்த இடத்துல என்னோட எக்ஸல் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸல் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் ஷீட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சைடில் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபினான்ஸ், கிராஃப்ஸ், சார்ட்ஸ் இந்த மாதிரி டயக்ராம் என்ன வேணாலும் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸலோட யூசஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எக்ஸல் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸல் இல்லாமல் வேறு நிறைய ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஷீட்ஸ், ஜோஹோ ஷீட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் இருக்குது. பட் வைடராக எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுறது வந்து எக்ஸல் தான். இந்த சைடில் இருக்கிற சென்டரில் நியூ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூவை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இந்த பிளாங்க் ஒர்க் புக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம எக்ஸலோடைய ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த எக்ஸல் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயம்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா செல். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சின்ன பார்ட் தான், பட் பவர்ஃபுல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ரெட்ஷீட்டோடைய பவர்ஃபுல் பார்ட் வந்து செல் தான். இந்த செல்லில் நீங்கள் வந்து டேட்டாவை 2 டைப்ஸாக கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்களே கீபோர்டில் இருக்கிற கீஸை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய டேட்டாவை வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஷீட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த செல்லில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நீங்களே கொடுத்த டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், லெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் கலர் கொடுக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் கொடுக்கலாம், பார்டர் செட் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயம் இந்த செல்லுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து செல்லை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். செல்லை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது ஒர்க் ஷீட்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷீட் 1 அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஷீட்ஸ் வேணுமோ அவ்வளோ ஷீட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்ஸில் நீங்கள் டயக்ராம், பை சார்ட், கிராஃப்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எவ்வளோ ஷீட்ஸ் வேணுமோ அவ்வளோ ஷீட்ஸும் நீங்கள் வந்து இந்த ஒரு ஒர்க் புக்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மூணாவதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒர்க் புக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒர்க் புக் அப்படின்னா வேரியஸ் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கிறது தான் ஒர்க் புக். ஸோ இப்போ இந்த ஒரு ஒர்க் புக் எடுத்துக்கோங்க. இந்த ஹோல் பேஜ் இதை தான் நம்ம ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒர்க் புக்கில் நம்ம எத்தனை ஷீட்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டைனிங் நியூமரஸ் ஷீட்ஸ் வந்து நம்ம ஒர்க் புக் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த எக்ஸலில் இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் புக் ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இந்த எக்ஸலில் நம்ம பண்ண போகிற ஒர்க்கை வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நிறைய ஷீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் புக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமும் உங்களுக்கு பேசிக்காக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் செல்னா என்ன, ஷீட்ஸ்னா என்ன, ஒர்க் புக்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸலுடைய ஒரு 12 பேசிக் காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டேட்டாலாம் இங்கே கொடுத்து நம்ம எக்ஸலில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கிங் பேஜில் இருக்கிற ஒரு 12 பேசிக் காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் காம்பனன்ட் விஷயம் என்ன அப்படின்னா செல். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் எந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து எனக்கு ஹைலைட் ஆகுது. இப்போ நீங்கள் எந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து ஹைலைட் ஆகும். ஒரு செல்லை நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா மவுஸோடைய கர்சர் யூஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம். கீபோர்டில் இருக்கிற 4 டைரக்ஷன் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த செல்லை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செல்லு வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலர் பாக்ஸால் ஹைலைட் ஆகும். ஸோ தட் நம்ம செல்லோடைய நேமை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்குமே ஒரு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற செல்லுக்கு நேராக இருக்கிற காலம் நேம் பாருங்கள் D, இந்த சைடு ரோ நேம் பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற செல்லோட நேம் வந்து D5. இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் பாக்ஸ், ஸோ தட் அட்ரஸ் பார் நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய நேம் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நான் Cல 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு
C2ன்னு சொல்லி நேம் வந்துருச்சு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செல்ல நீங்க செலக்ட் பண்ண உடனே மேல அந்த காலமும், அந்த ரோவும் வந்து தனியா வந்து ஹைலைட் ஆயிருக்கும். உங்களால பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் வந்து இந்த இடத்த செலக்ட் பண்றேன். பி காலம்ல 6த் ரோ செலக்ட் பண்றேன். இந்த 2 இடம் மட்டும் பாருங்க ஹைலைட் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஒரு செல்லோட நேம அட்ரஸ் பார் அதாவது நேம் பாக்ஸ்லயும் செக் பண்ணலாம். இந்த மாதிரி ஹைலைட் ஆயிருக்கிறத வச்சும் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு செல்ல எடிட் பண்ணணும். அதாவது இந்த செல்லுக்குள்ள இப்ப நீங்க டெக்ஸ்ட் குடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த செல்ல செலக்ட் பண்ணாலே போதும். அப்படி இல்ல அப்படின்னா, F2 கீ பிரஸ் பண்ணியும் உங்களுடைய செல்ல வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு செல்ல பத்தின ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம செகண்ட் பேசிக் காம்போனன்ட் என்ன அப்படின்னா காலம். மேலே பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் செட் ஆஃப் செல்ஸை தான் நம்ம வந்து காலம் சொல்லுவோம். ஸோ காலம்ஸ்க்கு வந்து எப்படி செல்லுக்கு நேம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி காலம்ஸ்க்கும் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ காலமோட நேமை வந்து ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏலேருந்து பிசி அந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் போகுது. ஸோ இசட்டோட காலம் எனக்கு முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இசட்டுக்கு அப்புறம் ஏஏ, ஏபி, ஏசி அந்த மாதிரி வந்து காலம் வந்து கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏஏ, ஏபி, ஏசி இந்த மாதிரி வந்து காலம் வந்து கண்டினியூ ஆகும். ஒரே ஒரு ஷீட்டில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷீட்டில் மட்டும் நம்மளுக்கு இந்த காலம் எவ்வளோ காலம்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 16,384 இவ்வளோ காலம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த சைடு நீங்கள் போய்கிட்டே இருக்கும். அதாவது இங்கே நேமிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா XFD இதுதான் வந்து நம்மளுடைய கடைசி காலம். இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் காலம். இதோட காலம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு காலம் செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்த ஐ காலம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்கிற இந்த ஐன்ற ஆல்ஃபபெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஹோல் காலமே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். நம்ம பார்க்க போற மூணாவது பேசிக் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா ரோஸ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் செட் ஆஃப் செல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்பரில் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. பிகாஸ் நம்பர் வந்து இன்ஃபினிட்டி. அதனால வந்து இது வந்து போய்கிட்டே இருக்கும். பட் இதுக்குமே வந்து ஒரு எண்ட் இருக்கும். இங்கே டோட்டலாக நம்மளுக்கு இந்த ஒரு ஷீட்டில் நம்மளுக்கு எவ்வளோ ரோஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,48,576 ரோஸ் வந்து இந்த சைடு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ரோ உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஷீட் 1 வந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 10,48,576 ரோஸ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா காலம் வந்து XFD அதாவது காலமோட எண்ணிக்கை நான் எவ்வளோ சொன்னேன் அப்படின்னா 16,384 காலம்ஸ் அண்ட் 10,48,576 ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஷீட்லேயே நீங்கள் வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோர்த் பேசிக் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் ஹேண்டில். இப்போ நான் ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டாட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபில் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபில் ஹேண்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நியூமரிக் வேல்யூஸ், டெக்ஸ்ட் சீரீஸ், இன்சர்ட், ரேஞ்சஸ், சீரியல் நம்பர்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னு சொல்லி இப்போ காட்டுறேன். இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணி நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ நான் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்போ இந்த கர்சரை நான் இந்த சைடு மூவ் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து ஷோ ஆகுது. இதையே நான் அந்த ஃபில் ஹேண்டில் கிட்ட வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சைடு ஏரோ மாதிரி ஒன்று ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏரோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில் ஹேண்டிலில் கரெக்டாக வந்து கர்சர் பாயிண்ட்டை வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த கர்சர் பாயிண்ட்டை ஃபில் ஹேண்டிலில் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த நம்பர் வந்து கீழே வந்து காப்பி ஆகும். ஸோ தட் நான் ஒரு 1 தான் கொடுத்துட்டு ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது நான் எவ்வளோ காலம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கனோ அத்தனை காலம்லேயும் எனக்கு வந்து 1 வந்து ஃபில் ஆயிருக்கு. இந்த ஃபில் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு குட்டி பாக்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காப்பி செல்ஸ். அதாவது நம்ம என்ன பண்ணோம், மேலே 1 கொடுத்தோம், அதே 1 வந்து கீழே இருக்கிற எல்லா செல்லுலையுமே நம்ம வந்து காப்பி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சீரீஸ். ஸோ சீரியஸ்னால் என்னென்னா இப்படி 1 1 1 வராமல் 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸாக வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். நான் கிளிக் பண்ணோன்னே இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காப்பி செல்ஸ் வந்து சீரியஸாக வந்து ஃபில் ஆயிடுச்சு. இந்த ஃபில் சீரீஸ் வந்து
காலம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க ரோக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த 1 அப்படின்ற செல்ல அந்த குடுத்திருக்கிற செல்ல செலக்ட் பண்ணி இப்படி டிராக் பண்றேன். இப்படி டிராக் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ காப்பி செல்ஸ் எல்லாமே வந்து காப்பி செல்ஸா ஃபில் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து சீரியஸா ஃபில் ஆகணும் அப்படின்னா, கீழ இருக்கிற பாக்ஸ கிளிக் பண்ணி ஃபில் சீரியஸ் அப்படின்ற ஆப்ஷன குடுத்தீங்க அப்படின்னா, மறுபடியுமே நம்மளுடைய நம்பர் வந்து லைனா நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகும். ஸோ நம்பர் மட்டும் இல்ல. இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து ஜான்வரி அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபில் ஹேண்டில யூஸ் பண்ணி நான் டிராக் பண்றேன். இப்ப பாருங்க. ஸோ டிசம்பர் முடிஞ்சு மறுபடியும் ஜனவரி அப்படின்னு சொல்லி கன்டின்யூ ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் ரோக்கும் அதே கண்டிஷன்ஸ் தான். இப்படி டிராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மந்த்ஸ் வந்து ஃபுல்லாமே ஃபில் ஆயிட்டு வரும். ஸோ இன்னும் நெறைய நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் வந்து சண்டே அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டேஸ் வந்து இந்த பக்கம் வருது. இன்னுமே நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க டேட் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒரு டேட் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டேட்மே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ இதில இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து மேல இருக்கிற குடுத்திருக்கிற டேட் வரைக்கும் நம்மளுக்கு டேட் ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹேஷ் சிம்பல் ஷோ ஆகுது. இந்த மாதிரி ஹேஷ் சிம்பல் வந்தது அப்படின்னா, இது வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. இந்த கீழ குடுத்திருக்கிற டெக்ஸ்ட்ட ஷோ பண்ற அளவுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அதாவது இந்த காலம் உடைய விட்த் பத்தல. ஸோ காலம்க்கு தான் நம்மளுக்கு வந்து விட்த் இருக்கும். ரோக்கு வந்து ஹைட் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலமோட விட்த்த வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ இந்த பி காலம்ல இருக்கிற டேட் தான் வந்து அது இடம் பத்தாம ஹேஷ் சிம்பலா வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ பி காலமோட விட்த்த வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலமுடைய விட்த்த தான் நம்மளால இன்கிரீஸ் பண்ண முடியும். ரோன்னு வந்துச்சுன்னா, ஹைட்ட தான் நம்மளால இன்கிரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வேர்ட் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பி காலமோட விட்த்த வந்து அதிகப்படுத்த போறேன். அதுக்கு அதே மாதிரி இந்த கர்சர் எடுத்துட்டு போய் இந்த பி காலம்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி டவுன் ஏரோ மாதிரி இருக்கு. பட் இந்த கரெக்ட்டா இந்த எண்டிங் பாயிண்ட்ல வச்சீங்க அப்படின்னா, டபுள் சைட் ஏரோ வருது. ஸோ இந்த மாதிரி ஏரோ வந்ததுக்கப்புறம் நீங்க அத கிளிக் பண்ணி லைட்டா இழுத்து விட்டீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டேட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நம்மளுடைய இந்த ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம எது வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு ரோக்கு ஃபில் பண்ணனாலும் சேம் மெத்தட் தான். ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்து காலமோட விட்த் வந்து பத்தல. டேட் ஷோ ஆகுற அளவுக்கு காலமோட விட்த் பத்தல. ஸோ நம்ம அதோட விட்த்த வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்மளுடைய 5த் பேசிக் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் பார். அட்ரஸ் பார்னா ஒண்ணும் இல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிற இந்த நேம் பாக்ஸ் தான் அட்ரஸ் பார். நம்ம எந்த செல்ல செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த செல்லுடைய நேம் வந்து இந்த அட்ரஸ் பார்ல ஷோ ஆகும். இப்போ நீங்க ஒரு 2, 3 செல் செலக்ட் பண்றீங்க. இப்போ இந்த 3, 4 செல் இந்த மாதிரி அதிகமா செல்ல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டா எந்த செல்ல செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த செல்லோட நேம் வந்து உங்களுக்கு இந்த நேம் பாக்ஸ்ல வந்து ஷோ ஆகும். நம்மளுடைய 6த் பேசிக் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா பார். ஸோ இந்த இடத்துல நேம் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த நேம் பாக்ஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பாக்ஸ் பாருங்க. இதுதான் வந்து ஃபார்முலா பார். ஸோ நம்ம கர்சர கொண்டு போனாலே அந்த இடத்துல அந்த நேம் வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இந்த ஃபார்முலா பார்ல என்ன ஷோ ஆகும் அப்படின்னா, கீழ ஒரு செல்ல செலக்ட் பண்ணி நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறேன். வெல்கம் டூ மை சேனல் அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட டெக்ஸ்ட்ட எந்த செல்லுல குடுத்துருக்கேன் அப்படின்னா, D3ல தான் குடுத்துருக்கேன். ஸோ டி காலம் 3 ரோல தான் என்னோட டெக்ஸ்ட்ட வந்து நான் குடுத்துருக்கேன். பட் உங்களோட வியூவிங் பாயிண்ட்க்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் இ காலம் அண்ட் எஃப் காலத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்ட மாதிரி உங்களோட வியூ பாயிண்ட்க்கு தெரியும். பட் அப்படி கிடையாது. நான் எந்த செல்லுல குடுத்துருக்கேன் அப்படின்னா, D3ல மட்டும் தான் குடுத்துருக்கேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இ செல்ல செலக்ட் பண்ணி 1000 அப்படின்னு சொல்லி நான் ஒரு நம்பர் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வெல்கம் டூ மை சேனல் அப்படின்ற என்னுடைய டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஹைட் ஆயிட்டு நான் இங்க குடுத்த 1000 அப்படின்ற
நம்பர் மட்டும் தான் ஷோ ஆகுது. ஸோ தட் அது வந்து டெலீட் ஆகல. அந்த வியூ பாயிண்ட் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய இந்த வெல்கம் டூ சேனல் அப்படின்றது வந்து இங்க ஃபுல்லாவுமே வியூ ஆகணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த காலம் உடைய விட்த்த இன்கிரீஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விட்த் எப்படி இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த காலமோட விட்த்த இன்கிரீஸ் பண்ணோமோ, அந்த கார்னர்ல ஏரோ மார்க் கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா, டபுள் சைடு ஏரோ ஷோ ஆகும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வேற மாதிரியான ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி டபுள் சைடு ஏரோ வந்ததுக்கப்புறம், இத கிளிக் பண்ணி டிராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வெல்கம் டூ மை சேனல் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து டி காலம்ல 3 ரோல தான் இருக்குன்றது இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த டி காலம் 3 ரோ மட்டும் தான் விட்த்த இன்கிரீஸ் பண்ணேன். பட் எனக்கு ஹோல் டி காலம் உடைய விட்த்தும் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இப்படி ஹோல் காலமோட விட்த்தும் இன்கிரீஸ் ஆக வேணாம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ரோ உடைய ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து காலமோட விட்த் தான் இன்கிரீஸ் பண்ணி காமிச்சேன். அதே மாதிரி நீங்க ரோவோட ஹைட்ட கூட இன்கிரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 3 ரோல இருக்கு. ஸோ 3 ரோவோட ஹைட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல அந்த டபுள் சைடு ஏரோவ வச்சு நம்ம கீழ இழுத்து விட்டோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ரோ அந்த 3 ரோக்கு மட்டும் இல்லாம, ஹோல் ரோவுடைய ஹைட்டுமே வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ நம்மளுடைய இந்த வெல்கம் டூ மை சேனல் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து விட்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ரோவோட ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். ஆனா எனக்கு இந்த வெல்கம் டூ மை சேனல் வந்து ஃபுல்லாவுமே எனக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வெல்கம் டூ மை சேனல் வந்து 3 செல்ல வரைக்கும் அலோகேட் பண்ணிக்கிச்சு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, 3 செல்லையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணி 3 செல்லையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஹோம் டேப்ல மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெர்ஜ் அண்ட் சென்டர கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விட்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணாம, ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாம நம்மளுடைய டெக்ஸ்ட்ட வந்து அப்படியே ஷோ பண்ண வச்சுட்டோம். ஸோ இப்போ மேல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலா பார்ல நம்ம வெல்கம் டூ மை சேனல் ஷோ ஆகுது. கீழயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ ஃபார்முலா பார்ல நம்ம இங்க கீழ செல்லுல என்ன டெக்ஸ்ட் குடுக்குறோமோ, அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபார்முலா பார்ல வந்து ஷோ ஆகும். ஸோ இதுல ஃபார்முலாஸும் குடுக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம ஜஸ்ட் பேசிக் காம்போனன்ட்ஸ் பத்தி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்தந்த பாக்ஸ் இப்போ நேம் பாக்ஸ்னா என்ன ஷோ ஆகும், ஃபார்முலா பார்னா அது என்ன ஷோ ஆகும் அப்படின்ற அந்த டிஃபரன்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம ஒரு விஷயத்தையும் பத்தி இன்னுமே டீட்டெயிலா பார்க்கலாம். நம்மளுடைய 7th பேசிக் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பார். ஸோ மேலே தெரியும் பார்த்தீங்களா, இந்த புக் 1 பக்கத்தில் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய டைட்டில் பார். ஸோ இந்த டைட்டில் பாரில் என்ன ஷோ ஆகுது அப்படின்னா, உங்கள் ஒர்க் புக்கோடைய நேம் ப்ளஸ் அப்ளிகேஷனுடைய நேம். ஸோ நம்மளுடைய ஒர்க் புக் நேம் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக புக் 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. பக்கத்தில் நம்மளோட அப்ளிகேஷன் நேம் வந்து எக்ஸல்னு இருக்குது. இந்த புக் 1 வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபைலுக்கு ஏற்ற நேமை வந்து நீங்கள் சேவஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக இந்த டைட்டில் பாரில் என்ன ஷோ ஆகும் அப்படின்னா புக் 1 ப்ளஸ் அப்ளிகேஷனுடைய நேம் வந்து பக்கத்தில் ஷோ ஆகும். நம்மளுடைய 8th பேசிக் காம்போனன்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மெனு. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கு, உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைல் மெனு, இந்த ஃபைல் மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைல் மெனு கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேவ் இருக்குது. ஸோ சேவுக்கும் கீழே இருக்கிற சேவஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு வர்புக்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேவஸ் கொடுத்து உங்கள் ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. சேவ் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல்ல ஏதோ எக்ஸ்ட்ரா கன்டென்ட்ட வந்து ஆட் பண்றீங்க. இல்ல ஏதோ சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அப்போ நீங்க சேவ் குடுத்தா மட்டும் போதும். ஸோ ஒரு ஃபைல ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணீங்கன்னா, சேவ் அஸ் குடுத்து, அதுக்கு ஒரு நேம் குடுத்து, ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே குடுத்து நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ண ஃபைல ஏதாவது சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்றோம், ஒரு கன்டென்ட்ட வந்து அப்டேட் பண்றோம் அப்படின்னா, அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஜஸ்ட் சேவ் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணாலே போதும். ஸோ சேவுக்கும், சேவ் அஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிரிண்டர் கனெக்ட் பண்ணல. உங்களுக்கு சப்போஸ் உங்களுடைய எக்ஸல்ல கொடுக்குற அந்த டெக்ஸ்ட் அந்த ஒர்க் புக்கை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்டரை கனெக்ட் பண்ணி இங்கே பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய 9th பேசிக் காம்போனன்ட் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல நம்ம டைட்டில் பாருக்கு பக்கத்துல ஒரு குட்டி ஏரோ மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏரோவ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸல் ஒர்க்ல நம்ம அதிகமா எந்த ஆப்ஷன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல காமிக்கும். அதாவது இப்போ நான் வந்து இந்த எக்ஸல் அதிகமா யூஸ் பண்றது என்னன்னா, பிரிண்ட் ப்ரிவ்யூ. அதாவது என்னுடைய இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, நான் குடுத்துருக்கிற பார்டர்ஸ் இதெல்லாம் கரெக்ட்டா வருதா? வந்திருக்கா? அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி செக் பண்ணுவேன். ஸோ, அதனால என்னோட பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஆகுது. ஸோ, இந்த எக்ஸல் ஷீட்ல நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றோமோ, அது வந்து இந்த இடத்துல டைரக்ட்டா இருக்கும். இப்போ நான் வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஃபைலுக்கு போயிட்டு, கீழ இருக்கிற இந்த பிரிண்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணி, இங்க தான் வந்து என்னுடைய பிரிண்ட் ப்ரிவ்யூ நான் பார்க்க முடியும். அதாவது நான் என்ன டெக்ஸ்ட் குடுத்துருக்கேன் உள்ள அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ, இவ்ளோ தூரம் வராம, நம்ம இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார யூஸ் பண்ணி, பக்கத்துல இருக்கிற இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல குடுத்துட்டீங்க அப்படின்னா, பக்கத்துல உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ, இங்க மேல இருக்கிற இந்த ஜஸ்ட் இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி, நான் என்னோட பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்து ஷோ பண்றேன். ஸோ, குயிக் ஆக்சஸ் டூல் பார்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிப்பன் டேப். ரிப்பன் டேப்னா என்னன்னா, இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ ஹெல்ப் இந்த 9க்கும் பேர் வந்து ரிப்பன் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த ஒரு டேபுக்குள்ளேயும் நம்மளுக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் டேப்க்குள்ள நம்ம வந்து ஃபாண்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ செலக்ட் பண்ணி இதுக்கான ஃபாண்ட்ட வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ, இங்க வேரியஸ் நம்பர் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து நமக்கு இங்க குடுத்துருப்பாங்க. சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். போல்ட், இட்டாலிக் ஸோ இத பத்திலாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த ஹோம் டேப்க்குள்ள நெறைய கமாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ இன்சர்ட்குள்ள போனீங்க அப்டின்னா, பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம், ஷேப் இன்சர்ட் பண்ணலாம், ஐகான்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டேபுக்குள்ளயும் நெறைய கமாண்ட்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நெறைய கமாண்ட்ஸ கன்டெயின் பண்ணியிருக்கிற ஒரு டேப் தான் வந்து ரிப்பன் டேப நம்ம எப்படி சொல்லலாம் அப்டின்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதாவது அந்த ஒரு ரிப்பன் டேப்க்குள்ளயும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு குடுத்துருப்பாங்க. நம்மளுடைய 11th பேசிக் காம்போனன்ட் என்ன பார்த்தீங்க அப்டின்னா, வொர்க் ஷீட். ஸோ கீழ பார்த்தீங்க அப்டின்னா, ஷீட் 1 அப்டின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். பக்கத்துல நம்மளுக்கு எத்தன ஷீட்ஸ் வேணுமோ, அவ்ளோ ஷீட்ஸ் வந்து நம்ம இங்க வந்து பிளஸ் ஐகான கிளிக் பண்ணி ஆட் பண்ணி போய்க்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய 12th பேசிக் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் பார். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஆகும்னு நெனைக்கிறேன். இப்போ ரெடி அப்படின்னு சொல்லி இருக்கு. இன் ரெடி மோட் அதாவது நம்ம ஷீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நம்மளுடைய ஷீட் வந்து ரெடி மோட்ல இருக்கு. அதாவது நம்ம எதுவுமே பண்ணல. இப்போ பாருங்க, அந்த ஸ்டேட்டஸ கவனிங்க. இப்போ நான் ஒரு செல்ல செலக்ட் பண்றேன். செல்ல செலக்ட் பண்ணி நான் ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஹெச் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்டர் மோடுக்கு மாறிடுச்சு. ஸோ, இதுக்கு முன்னாடி வந்து ரெடி மோட்ல இருந்தது. நம்ம ஒரு செல்ல செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் குடுக்கும்போது என்டர் மோடுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே என்டர் மோட்ல தான் இருக்கு. ஸோ, இது வந்து நம்மளுடைய அந்த வொர்க் ஷீட்குள்ள என்ன ப்ராசஸ் பண்றோம் அப்படின்றத இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இப்போ நான் இந்த ஹெலோவ வந்து எடிட் பண்ண போறேன். எடிட் பண்றதுக்கு செல்ல செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லன்னா வந்து F2 கீய கூட பிரஸ் பண்ணலாம். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ண உடனே பாருங்க, எனக்கு இங்க வந்து எடிட்ல காமிக்குது. ஸோ, நான் வந்து என்னுடைய செல்ல வந்து எடிட் பண்ண போறேன் அப்படின்றது வந்து இங்க வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ, இந்த ஒர்க் புக்குள்ள நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டஸ காமிக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸோ நம்மளுடைய 12 பேசிக் காம்போனன்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலுடைய பேசிக் ஃபங்ஷன்ஸ் ஒரு 10 பேசிக் ஃபங்ஷன்ஸ பத்தி நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பத்தி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ ஸோ மச்.